அந்த காட்டு பாதை மரணத்தின் வாசல். நிலா வெளிச்சம் கூட நுழைய அஞ்சும் அந்த பாதையில் ரவி தனியாக போய்க் கொண்டிருந்தான். திடீரென்று பிணங்கள் எரியும் நாற்றத்தின் நடுவே ஒரு அதீத மல்லிகைப்பூ மனம் வீசியது. காற்றில் ஒரு மெல்லிய கொலுசு சத்தம். ஜலக் ஜலக் ஜலக். முன்னின்று ஒரு பெண், தேவதை போன்ற அழகு. ஆனால் அவள் கண்கள் சிமிட்டவே இல்லை. என்னை அந்த பழைய பங்களாவில் விட்டுவிடுவீர்களா என்று அவள் கேட்டபோது அவளது குரல் கிணற்றுக்குள் இருந்து வருவது போல கரகரப்பாக இருந்தது. அவளது அழகில் மயங்கிய ரவி அவளுடன் நடந்தான். அவன் கவனிக்கவில்லை, அவள் நடந்து வந்த பாதையில் மனித இரத்தத் துளிகள் சொட்டிக் கொண்டிருந்தன. அந்த பாழடைந்த பங்களாவிற்குள் நுழைந்ததும் அவள் ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தாள். ரவி குடிக்கப் போனபோது தற்செயலாக அருகில் இருந்த கண்ணாடியில் அவளது உருவத்தை பார்த்தான். அங்கே நின்றது பெண்ணல்ல, சதை அழுகி தொங்கும் நரம்புகளுடன் மண்டையோட்டு முகத்தில் இரத்தக் கண்கள் எரியும் ஒரு கோர பிசாசு. அலறிக்கொண்டு ரவி வெளியே ஓடினான். முட்களும் கற்களும் அவன் உடலை கிழிக்க இரத்த வெள்ளத்தில் எப்படியோ தன் வீட்டு வாசலை அடைந்தான். கதவை திற, கதவை திற என்று கதவை இடித்தான். அவனது மனைவி கதவை திறந்தாள். ரவி மூச்சிறைக்க, அந்த மோகினி என்னை கொல்ல வந்தா என்று கதறினான். அவன் மனைவி அவனை ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தாள். அவளது முகம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அந்த மோகினி கொடுத்த மோரை நீ ஏன் குடிக்கல ரவி என்று அவள் கேட்க அவள் குரல் பேத்தனமாக மாறியது. ரவி அதிர்ச்சியில் பின்வாங்கிய போது அவனது மனைவியின் வாய் காது வரை கிழிந்து கோரப்பற்கள் வெளியே தெரிந்தன. நீ அங்க பார்த்தது என் நிழல், இங்கே நிற்கிறது என் நிஜம் என்று கத்தினாள். சட்டென்று அவளது கைகள் கத்திகளாக மாறி அவன் நெஞ்சை பிளந்தன. ரவியின் இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் போதே அதை தன் கையால் பிடுங்கி அவன் கண் முன்னாலேயே பச்சையாக கடித்து தின்றாள் அந்த மோகினி. ரவியின் கடைசி அலறல் அந்த ஊரையே உலுக்கியது.